இங்கிலீஷில் ஒரு நல்ல சினிமா வந்துச்சு, ப்ரூஸ் த அல்மைட்டின்னு சொல்லிட்டு. அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான், ஒரு இன்னசென்ட் காய். ஆகாசில் ஏனியிலேருந்து ஒரு ஆள் வந்து, நான் தான் கடவுள், 24 மணி நேரத்துக்கு உன்னை கடவுளாகிடுற, நீ என்ன வேணா பண்ணலாம், பட் யூ கேனாட் பிளே வித் எமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு. இவன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரோட்டில் போவான், எப்பயும் 4 ரவுடிங்க இவனை ரொம்ப வம்புக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. இவன் தான் கடவுள் ஆயிட்டானே, நம்ம பவர் வேலை செய்தான்னு பார்க்கணும். அதனால அவங்கள பார்த்து ஓன்னுவான். அவங்க 4 பேரும் பாக்ஸிங் பண்ணி எல்லாம் ஒருத்தனை ஒருத்தர் அச்சின்னு கீழ் விழுந்துருவாங்க. இவன் இதுக்கு முன்னால டிவி ஸ்டேஷன்ல நியூஸ் ரீடரா இருப்பான். அங்க இவனை சூப்பர் சீட் பண்ணி வேற ஒருத்தனை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவன் நியூஸ் படிக்கிற டைமுக்கு இவன் போயிட்டு அப்படின்வான். அவனுக்கு பேச்சே வராது. அதனால இங்கிருந்து பண்ணுவான், பேஜெல்லாம் மாறிவிடும். அதான் ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஒன்னா, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒன்னா, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, சம்பந்தமே இல்லாத ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அவனும் பழி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் ஒரு இமெயில் அனுப்புவான், உலகத்தில் யாருக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ எனக்கு இமெயில் பண்ணுங்க, 24 மணி நேரத்தில் அதை சால்வ் பண்ணிடுறேன். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இமெயில் வரும். இவனுக்கு எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஒரே ஒரு வரியில யார் என்ன கேட்டாங்களோ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடும்ட்டான். மறுநாள் பணக்காரன்லாம் ரோடுக்கு வந்துட்டான், ரோட்ல இருக்கிறவெல்லாம் பங்களா போயிட்டான். There is chaos in that area. So he wants to impress his wife. But what was the condition? எமோஷனலா யாரையும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பவரை வச்சு. இவன் வீட்டுக்கு வருவான், ஜன்னலை திறப்பான், வைஃப் இப்படி கூப்பிட்டுட்டு அப்படின்ட்டு இப்படின்னுவான். அதாவது இஸ் புல்லிங் சந்திரா, இஸ் புல்லிங் த ஸ்டார்ஸ். அவன் தலையில அடிச்சுன்னு போயிடுவான், இன்னைக்கு ரொம்ப தண்ணி அடிச்சிருக்கான் போல இருக்கு. மறுநாள் காத்தால கடவுள் வருவாரு. சொன்னா, கடவுளே நீயாச்சு, உன் டியூட்டி ஆச்சு, நீயே வச்சுக்கோ, ஏன்னா சாதாரண ஒரு புருஷா விட்டுடு, இந்த அல்மைட்டி ரோல் எல்லாம் நமக்கு சூட் ஆகாதுன்னா. நீங்களும் அப்படிதான் ஆடுவீங்க. அதாவது ஒரு மீடாஸ்ன்னு தான், அவன் கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு நான் எது தொட்டா கோல்டு ஆகணும்னா, கடவுள் சொன்னா நல்ல யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு. ஆமா அப்படின்னா போய் பொண்டாட்டியை தொடுறான், கோல்டு ஆயிட்டா, சோறு தன்றான், இது தண்ணி குடிச்சா எல்லாம் கோல்டு ஆகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுவான், அவன் வாங்கின வரத்துல என்ன லாபம்? ஸோ எவ்வளோ ராட்சசங்கள்லாம் வந்தாங்க, இரண்யகசிபு அவன் இவன் எல்லாம். அவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க கடவுள்கிட்ட, மாயாவரம். மாயாவரம்னா சாகக்கூடாது, அதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற போட்டானுங்க. பகல்ல சாகக்கூடாது, ராத்திரில சாகக்கூடாது, படியில சாகக்கூடாது, வீட்டுக்கூடாது, என்னென்னமோ கண்டிஷன் எல்லாம் போட்டான். ஸோ அவன் என்ன வரம் கேட்டானோ அதுலயே ஒரு கேட்ச். அவன் கேட்டதும் மாயாவரம், ஆனால் வாங்கியதும் மாயும் வரம். என்ன இது வரைக்கும் யாராவது ஒரு வரம் வாங்கி தப்பிச்சுதான் இருக்குமா? காட் நோஸ். உங்க ஆஞ்சநேயர் இருக்காரு, அவரே அப்படிதான் மாட்டிக்கினார் பாவம். நாரதரும் ஆஞ்சநேயரும் ஒன்னே தான். மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சுயவரம் நடக்குது. அப்போ மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு நாரதர் கேட்கிறாரு, எனக்கு மகாலட்சுமியை கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என் மூஞ்சி நல்லா இல்ல, அதனால எனக்கு ஹரி மூஞ்சி கொடுத்துரு அப்படின்னாரு. ஹரினா சான்ஸ்கிரிட்ல நாராயணன் ஒரு அர்த்தம், குரங்குன்னு ஒரு அர்த்தம். பெருமாள் சிரிச்சுக்கிட்டே ஹரி மூஞ்சின்ட்டாரு. இவர் ஆஞ்சநேயர் கும்பகர்ணன் சரஸ்வதி கிட்ட எனக்கு உறங்கா வரம்னு கேட்க போய் உறங்கும் வரம்னு வாங்கிட்டான். அப்பதான் தூங்கிட்டே இருந்தான் 6 மாசம். அதனால இது வரைக்கும் யாரெல்லாம் வரம் வாங்கினாங்களோ எல்லாம் அவன் வாங்கின வரத்திலேயே மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்பட்டான். ஸோ நெவர் கோ இன் ஃபார் ஆஸ்கிங் பூன்ஸ். கடவுள்கிட்ட நீ ஒரே வரி சொல்லி, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியும், எப்போ கொடுக்கணும் உனக்கு தான் தெரியும். ஸோ ஐ ஹாவ் நோ பர்சனல் பர்டிகுலர் பிரேயர்ஸ் சொல்லிடு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டத்தக்கது எனக்கு எது நல்லதோ உனக்கு தான் தெரியும், வேண்ட முழுதும் தருவோய் நீ. எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறதால நீயே பார்த்து எனக்கு படி அளந்துருன்னார். நக்கீர தேவர் பரிபாடல் சொல்றார், யாம் வேண்டுவது பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நீ அன்பும் அருளும் அரணுமேயாங்கிறார். உன்னுடைய அன்பை கொடு, அருளை கொடு, தர்மத்தை கொடு, பொன் பொருள் போகம் எல்லாம் எனக்கு வேணாம், அது என்ன கவுத்துரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவரு பண்ணுவார். we don't know what is good for us. நமக்கு புரியாம போலாம், வாட் இஸ் குட் ஃபார் அஸ் தெரியாம போலாம். ஆனால் நம்ம ஏதாவது ராங் ப்ரேயர் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வம்பும் இருக்கும். இப்போ எங்கிட்டயே நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க. யாருன்னா ஒரு பொண்ணு பாபா நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை எப்படியாவது எனக்கு கட்டி வைங்க அப்படின்வான். அது நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு சொல்லுவா, பாபாக்கு பவரே இல்ல, நான் கேட்ட பையனை எனக்கு கட்டி வைக்கல. அந்த பையன் பொறுக்கே வந்துருவான். ஸோ இந்த பொண்ணு அது தெரியாம ஒரு ராங் பர்சனை ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு she will fall into a trap. அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட என்ன அடிக்கிறான், ஒதிக்கிறான், டைவர்ஸ் கட்சிட்டா நல்லா இருக்குன்னு கேட்பா.
So whatever happens by God's dictation is good for you. உங்களுக்கு புரியாம போலாம், அந்த நேரத்துக்கு புரியாம போலாம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை போய் தேலை பிடிக்கிறேன்னு போகும். தேளு கொட்டினா எவ்வளவு கஷ்டம்ன்றது அம்மாவுக்கு தெரியும். அதனால அந்த குழந்தை கையை பிடிச்சி இழுப்பா, அதுக்கு மேல குழந்தை அழுவும், படான்னு ஒரு அடி கொடுப்பா, தூரத்துல தூக்கிட்டு போயிடுவா. எதுக்காக இதெல்லாம்? Because it's not good for the child to get the scorpion. அந்த மாதிரி நமக்கு எது நல்லது இல்லையோ அது நமக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. ஸோ கடவுள் அந்த நேரத்தில் நம்ம என்னதான் மாஞ்சி தேங்காய் உடைச்சாலையும் சூரத் தேங்காய் உடைச்சாலையும் சுக்கு தண்ணி குடிச்சாலையும் ஒன்றும் நடக்காது. நீ அதை கடவுளுடைய லிமிடேஷன் நினைச்சிடாத. உனக்கு நல்லதுங்கிறதுனால கடவுள் அதை தடுக்கிறார். வெரி சிம்பிள். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ புரியுதோ அப்போ நம்ம ஜானி ஆயிட்டுன்னு அர்த்தம். எதை எப்படி நடத்தணுமோ கடவுளுக்கே தெரியும். நம்ம உலகத்தில் இது வரைக்கும் செத்த ராட்சசம்லாம் எப்படி செத்தான்? நான் யார் தலைமையில கை வச்சாலையும் அவங்க சாம்பல் ஆயிடணும் பஸ்மாசுரன். கடைசியில டான்ஸ் ஆடி மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்துல தன் தலைமையில கை வச்சிருந்து பார்த்து அவன் மறந்து போய் கை வச்சு பஸ்மாய் செத்தானே இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் ராவணேஸ்வரன் தான் கேட்டான், எனக்கு இது இவங்களால் சாவு கிடையாது, அவங்களால் சாவு கிடையாது. கடைசியில எல்லாருமே விலங்குகளாகவும் ராமர் மனுஷனாகவும் அவனை அழிச்சிட்டு போலியா? இப்படி உலகத்தில் எதுவெல்லாம் சாகா வரம் என்று நினைத்தார்களோ அதுவே சாகும் வரம் ஆயிற்று. சாகா வரம்னு ஒண்ணுமே இல்லை, அதுலயே ஒரு கேட்ச் இருக்கும். சடுக்குல நோஞ்சி சாமி ஏதாவது பண்ணி அதுலயே உன்னை மட்டம் தட்டி கொலை பண்ணிடுவாரு. அதனால எந்த வரத்தையும் கேட்காத, எந்த வரத்தையும் கேட்காது. கடவுளுக்கு எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவாரு. நல்ல யோசனை பண்ணி கேட்டுறான்னு வார்னிங் கூட கொடுப்பாரு. அது மாரி கொடுத்தா கொடு, இல்லைன்னா போ நகா கொடுத்துருவாரு. அப்புறம் நீ தான் அதுல கஷ்டப்படுவ. எந்த வரம் கேட்காத. கடவுளே எதிரில் ஏதாவது வேணும்னு கேட்டாக்கா நீ மாட்டிக்காத உம்பல. நான் கடவுளெல்லாம் பார்த்துருக்கேன், நிஜமாவே பார்த்துருக்கேன், போய் சொல்ல மாட்டேன். இப்போ எல்லாரும் எங்க கேட்கறது இதேதான். முதல்ல எனக்கு காயத்ரியோட தரிசனம் நடந்தது 1984. நான் முதல்ல காயத்ரி தான் பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு மாதிரி. அந்த மா வந்தாதான் மற்ற தேவர்களையும் தெய்வங்களெல்லாம் பார்க்க முடியும். அந்த மா என்கிட்ட நின்றுட்டு சொல்றா, நான் காலை கூட தொட்டேன், ஐ குட் ஃபீல் தட் ஹீட். அந்த மாதிரி நேரில் பார்த்தேன். அந்த மா சொல்றா, நான் யஜ்ய தேவதை, காயத்ரி என் பெயர், சூரிய பத்தினி. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க, இதான் அபிவாதின்றது. நான் இன்ன குலத்தில் வந்திருக்கேன், இன்ன பேரெல்லாம் சொல்றீங்களே, அதே மாதிரி தேவர்களும் சொல்லுவாங்க அபிவாதின்றது. நான் யஜ்ய தேவதை, காயத்ரி என் பெயர், சூரிய பத்தினி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள், இப்படிதான் கேட்பாங்க. நானும் எனக்கு ஒன்றும் வரான்ல வேணான்னு. அப்பயே அந்த பக்கத்தில் 84ல் எனக்கு எந்த வரமும் வேண்டியது இல்லைன்னு. இல்லை நான் வந்தா ஏதாவது கொடுத்தே ஆகணும், நீ கேளுன்னா. நான் வேணான்றா, நம்ம கேளுன்றா. சரி என்னடா இது தொந்தரவாச்சேன்னு என்னை யார் எப்போ பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சோறு போடுற மாதிரி என்னை வெயின்னு. நிஜம், அதான் சமரஷ்ணம். இங்க எப்பயுமே சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. எப்ப யார் வந்தாலும் சாப்பாட்டுக்கு இருக்கும். எனக்கு என்ன பயங்குது? அந்த அம்மா தானே ஓடி ஓடி வேலை செய்யும். ஒரு ஆள் காட்டுக்குள்ள போயினே தான், டயர்டா இருக்குன்னு ஒரு மரத்தடியில் படுத்தான். அந்த மரம் கற்பக மரம், எது கேட்டாலும் கொடுக்குற விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. இவனுக்கு தெரியாது, ரொம்ப பசியா இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சான். வடை பாயசத்தோட சாப்பாடு வந்துச்சு. கொஞ்சம் கட்டில் படுத்துன்னு நிம்மதியா தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைச்சான். ஒரு கட்டில் மெத்தெல்லாம் வந்துச்சு. நம்ம கால் பிடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சானா, பொண்ணும் வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆனோடனே நினைச்சானா, நம்ம காட்டில் படுத்துனுக்குறோம், புலி கிளி வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, புலி வந்துச்சு. இந்த புலி நம்மள அச்சா என்ன ஆகும் நானா, அச்சிச்சு. அதனால ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ எதையும் கடவுள்கிட்ட கேட்காத. கடவுள்கிட்ட கேட்டு கிடைக்க ஆரம்பிச்சா நீயே வம்பல மாட்டிக்குவ, உனக்கு தேவையில்லாத வம்பல மாட்டிக்குவ. அதனால எதையும் கேட்காத. வேண்டத்தக்கது அறிவோன், வேண்ட முழுதும் தருவோன். அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுங்கிறது. நீயா கேட்டு வம்பல மாட்டிக்காத. ஒரு ஊர்ல ஒருத்தர் எல்லாம் தாங்க, அவன் கடவுள்கிட்ட கேட்டுன்னு இருந்தாங்க, சாமி எனக்கு நீ ஒண்ணுமே பண்றது இல்லை, நான் கந்த சஷ்டி கவசம் சொன்னேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றிட்டேன், எல்லாம் கேட்டுனே இருக்கிறேன். கடவுள் அவங்க கனவுல எல்லாம் வந்தாராம். நாளைக்கு காத்தால 7 மணிக்கு நம்ம காளியாத்தா கோயிலுக்கு போய் நீங்க என்ன வேண்டிக்கினா அது 7:30 மணிக்கு உங்க வீட்டுல இருக்கும்ட்டாராம். இவங்கெல்லாம் ராத்திரி தூங்கவே இல்லை. 7 மணிக்கு கோயிலில் போயிட்டு லட்டு வேணும், பூந்தி வேணும், அது வேணும், இது வேணும் எல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க கேட்டதெல்லாம் வீட்டுல ரெடி ஆகுது. ஒருத்தி பார்த்தா அவ வீட்டு டேபிள் மேல வைர மோதிரம் இருந்துச்சு.
ஒரே சந்தோஷம். வைர மோதிரம் கேட்டோம், சாமி கொடுத்துட்டாருன்னு அதை எடுத்துன்னு பக்கத்து வீட்டுக்கு போனான். எக்கா நான் வைர மோதிரம் கேட்டேன், எங்கள் வீட்டில் சாமி வச்சிட்டாருன்னு. அவன் ஆமாம், நான் கூட வைர ஒட்டியான்னு கேட்டேன், சாமி கொடுத்துட்டாருன்னு. இவளுக்கு ஒரே அழுக வந்துச்சு. நம்ம மோதிரம் கேட்டதுக்கு வட்டியான்னு கேட்டுக்கலாமே, நம்ம தப்பு. கம்பேரிசன் இஸ் பக்கிங். We have no priorities. ஒரு ராஜாவுக்கு 3 பொண்டாட்டி இருந்தாங்க. அவன் காசிக்கு போயின்னு இருந்தான். கணவன் வச்சுக்கோமே, ராஜா என்ன. முதல் பொண்டாட்டி கிட்ட கேட்டான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பனாரஸ் பட்டு வாங்கிட்டு வந்துருங்க, காசி பட்டு அப்படின்னா. இன்னொரு பொண்டாட்டி சொன்னா, காசி அல்வா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா. மூணாவது பொண்டாட்டி, எனக்கு ஒன்றும் வேணாங்க, நீங்கள் நல்லா போய் பத்திரமா சேருங்க அப்படின்னாலாம். ஸோ ஊருக்கு போன கணவன் காசி பட்டை கொண்டாந்து முதல் பொண்டாட்டி கொடுத்தான், காசி அல்வா கொண்டாந்து ரெண்டாவது பொண்டாட்டி கொடுத்தான். மூணாவது பொண்டாட்டி தோல் மேலே கை போட்டுன்னு வா போகலாம் நானா. இவங்க ஏன்னா அது எங்களை விட்டு நீ போறேனாங்களாம். நீ அல்வா தான் கேட்ட, படவை கேட்டா கொடுத்துட்டேன், ஒருத்தி தான் என்ன கேட்டா நான் போறேன் அவங்க கூட. நானும் அந்த மாதிரி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம் லைஃப்ல, எது வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா தெரியாம எதையோ கேட்டுட்டு கடவுள்கிட்ட இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய அரிதாகிய மானிட பிறவியை வீணடித்து விட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணி இன்னும் 8 ஜென்மம் உலகத்துல என்ன நடக்க போகுது இல்ல. ஆல்வேஸ் வில்லிங் டு பேக் அப்.